டேய் டேய் யாரா நீங்களா டேய் 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 என்ன பண்றீங்க டேய் டேய் உடா சட்டா எரிக்க வேண்டியதா ஏயா போச்சா அதுக்கு நீ யாரா நான் பக்கத்துல தான் குடி இருக்கோம் நீ என்ன வேணா பண்ணலாம் நாங்க பா சும்மா இருக்கணுமா டேய் டேய் உடா டேய் உடா டேய் ஐயோ அட பாவி மனுஷனடா நீ இப்படி கலரு தோட்டலா போடா டேய் டேய் நான் பெத்த மாவடா உங்க சொந்த உன்னை விட்டு போயிருக்காடா டேய் வேடாடா அது என் மகளுடைய ஜமாதிடா டேய் சாமி நீ கொண்டுடா அவளை விட்டுறீங்கடா டேய் சொல்றத கேளுடா டேய் டேய் சித்தா யோ ஏன் உயிர் எடுக்கிறாயா உன் பொண்ணு உயிர் எடுக்கிறா யார் என் பொண்ணு எனக்கு சொந்தமா பந்தமா எதுக்கு என் வீட்டுல இருக்கணும் கோர்னா அந்த கார்ல அடிச்சுட்டு போனானே அவ வீட்டு போய் அவனுக்கு கொள்ளாம எங்க அப்பா என்ன பண்ணாங்க எங்க அம்மா அடிச்சு எங்க அம்மாவுக்கு ஏதாச்சும் உன் பொண்ணு உயிரோட கொண்டு அவளை பாயா உன் பொண்ணு வெளியே எடுத்த ஏரியா பெட்ரோல் ஊத்த ஏரியா அப்பதான் என் வீட்டு விட்டு போவா என்னது என் பொண்ணு உன் வீட்டுல இருக்காளா பாயா உன் பொண்ணை காட்டுறேன் அவளை நீயே வந்து இழுத்துட்டு போ வா எங்க போறீங்க நான் போகணும் உன் பொண்ணை கூட்டிட்டு போ டே போடா யோ நான் சொல்றத கேளு டே என் பொண்ணுகிட்ட போகணும்டா வழி விடுறா உன் பொண்ணுக்கு தான் இருக்கா அவளை கூட்டு போ டேய் என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க நைட்ல வந்து ரவுடித்தனம் பண்ணி என்னை கூப்பிட்டு வந்து மனுஷனா இருக்க மிருகமாக்கிடாத என்னையா பண்ணுவேன் நான் மனுஷனா இருந்தாயா உன் பொண்ணு சாக கிடைக்கல மனுஷ மாதிரி அவளை காப்பாத்த நினைச்சயா ஆனா அவன் டேய் என் பொண்ணு தான் செத்து போயிட்டால அவளை நீ தானே ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போன எவ்வளவு பணம் வேணும்டா எவ்வளவு வேணும் அதை கேப்பியா அதை விட்டு பிசாஸ் ஆயிட்டா அதாயிட்டா இதாயிட்டான்னு ஏன்டா தப்பா பேச நான் இங்க தப்பா பேசுனேன் இங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பாரு உன் பொண்ணு என்ன பண்றான்னு தெரியும் பொண்ணை பத்தி பொல்லாப்ப பேசாத உண்மையா சொன்னேன் உன் பொண்ணு இத ஓடிச்சிட்டு இருக்கா அவளை போய் கூட்டு போய் சித்தார்த் அம்மாடா ஹாஸ்பிடல்ல இருந்து பேசுறாங்க அம்மா யோ பாயா எங்க அம்மாட்ட நீயே கேளு உன் பொண்ணு என்ன பண்ணா நீயே கேளு மா உன்னை யாருமா பாத்ரூம் தள்ளி விட்டா யாருமா கொல்ல பார்த்தா நான் ஸ்பீக்கர்ல போடுறேன் சத்தமா சொல்லு எல்லாரும் கேட்கணும் சொல்லுமா அந்த பேய் தானே உன்னை கொல்ல பார்த்துச்சு அது பேய் இல்லடா மா நீ சொன்னியே நம்ம வீட்டில் ஏதோ இருக்குதுன்னு அதை நான் கண்ணால் பார்த்தேன்டா நான் பாத்ரூமில் வழுக்கி விழுந்தப்பா அதுதான்டா என்னை காப்பாத்துச்சு என்னது அப்ப முந்தானத்து விழுந்தது நான் பாத்ரூமில் விழலை நம்ம வீட்டு முறட அவன் பொண்டாட்டி அடிச்சப்பா ஏன்டான்னு கேட்டேன் என்னை கீழே தள்ளி விட்டுட்டான் என் தலையில் அடிபட்டுருச்சு ஆனால் உன்கிட்ட போய் சொல்லிட்டேன் ஆனால் மறுநாள் நான் நிஜமாவே பாத்ரூமில் வழுக்கி விழுந்தேன் உதவிக்கு யாரும் இல்லை ஆனால் ஏதோ வந்து என்னை தூக்கிச்சு அப்போதான் நீ சொன்ன பேயை பார்த்தேன் அது பேய் இல்லடா தெய்வம் என்னை காப்பாற்ற வந்த தெய்வம் மேடம் செல்ல கொடுங்க டாக்டர் வந்துருவாரு சித்தார்த்
என்ன பெத்தோல என் சாமி வா அப்பா பாருமா பவானி அப்பா கிட்ட வாப்பா என் சாமி வா நம்ம வீட்டுக்கு போலாமா வீட்டுல யாருமே இல்லைமா வா நம்ம ஃபேக்டரிக்கு போயிடலாமா அப்பாவுக்கு புது வலிமா பவானி ஃபேக்டரியில் அப்பாவுக்கு உதவியா இருப்பேன் வாமா பவானி எதுக்குமா இங்க இருக்க ஏவா இவ்வளவு தூரம் வந்திருக்க யாரும் நமக்கு சொந்தம் இல்லையடா கண்ணு தம்பி ரொம்ப நல்லவனாச்சடாப்பா உன்னை ஆஸ்பத்திரிக்குலாம் கூப்பிட்டு போய் நான் சத்தமா பேசினா கூட அப்பா அப்பா சத்தமா பேசாத மெதுவா பேசுன்னு சொல்லுவேன் அப்பா இங்க வந்து ஏன் அடுத்தவங்களுக்கு பாரமா இருக்க வந்துடுறா வா கண்ணு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அடுத்தவங்களுக்கு நம்ம தொந்தரவா இருக்க கூடாதுடா கண்ணு ஏப்பா பவானிப்பா எங்கடா போற அப்பா விட்டு எங்கடா போற கண்ணு பவானிப்பா வாடா நம்ம வீட்டுக்கு போகலாம் வாடா ஏப்பா டே அப்படியே அப்பா அப்பாவுக்கு பிடிக்கலையாப்பா நான் தனியா இருக்க முடியலப்பா எனக்கு யாருமே இல்லையப்பா எனக்கு யாரும் இல்லைப்பா இப்படியே வந்துருப்பா உன்னை அப்பா கையை பிடிச்சி வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன் நம்ம வீட்டில் நீ சாமியா இரு சாமி அப்பா நான் அனாதை ஆயிட்டப்பா அனாதை ஆயிட்டப்பா கடவுளே என் குழந்தை கையை நான் இப்படியா பார்க்கணும் என் பிஞ்சு வரல ஏம்மா எனக்கு ஒன்றும் இல்லைம்மா நான் ஏதோ விஷமோ இல்லை ஒரு முளை கைத்திலேயே என் உயிரை போய்கிட்டு நான் கூட வந்துடுவோம்மா எனக்கு ஒரே ஒரு வேலை இருக்குமா அதுக்கு தான் இருக்கு உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கணும் பாரு அவனை மட்டும் அடையாளம் காட்டுப்பா அவனை இந்த கத்தியால குத்தி கொலை பண்ணிடுறம்மா அம்மா பவானி அம்மா பவானி எங்கம்மா போன அம்மா பவானி பவானி டீ குடிச்சா கிளம்புங்கய்யா பெஞ்சு தேஞ்சிட போகுது சார் தேங்க்யூப்பா உங்களுக்கு எனக்கு பசிக்கல சார் தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஒரு வயலன்ஸ் சார் இந்த லைட் மியூசிக்லாம் வாசிக்கிறாங்களே இல்லை சார் மியூசிக் டைரக்டருக்கெலாம் ராஜா சாருக்கெலாம் வாசிக்கிறேன் சார் ஓ சார் என்னை மன்னிச்சிருங்க சார் நான் ரொம்ப வயலண்ட்டாக நடந்துக்கிட்டேன் பரவாயில்லப்பா இல்லை சார் உங்கள் பொண்ணை நான் அவ்வளோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் என்ன நடந்ததுன்னு தெரியாமல் தவறாக புரிஞ்சுக்கிட்டு என்னை மன்னிச்சிடுங்க சார் உங்கள் பொண்ணு பொழைச்சிருந்தா உங்கள் பொண்ணை எனக்கு கொடுத்துருங்கன்னு உங்கள் காலில் விழுந்திருப்பேன் சார் தம்பி இப்போ தெரியுது என் பொண்ணு என் உன் வீட்டில் தங்கியிருக்கான்னு எத்தனை தடவை கல்யாணம் பண்ணிக்கன்னு கேட்டிருப்பேன் எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளை பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிறப்பா தம்பி இனிமே என் பொண்ணு உங்க வீட்டில் இருக்க மாட்டான் சார். இன்னைக்கு சாயங்காலமே என் பொண்ணை எரிச்சிடுறேன் சார். வேணாம் சார், இவ்வளோ நாள் நான் எப்படியாவது உங்கள் மகளை வீட்டு விட்டு வெளியே கஷ்டப்பட்டேன், முடியல. இப்போ நீங்கள் எரிச்சா போயிடுவா சார். ஆனால் எனக்கு தெரியும் நம்ம 2 பேர் மனசும் ஆறாது. எனக்கு ஒரு 3 நாள் கொடுங்க சார், உங்கள் மகளை கொண்டவனை கண்டுபிடிச்சி உங்கள் காலில் போடுறேன் சார். நான் சொல்கிறத கேளுங்க சார், நம்ம 2 பேரும் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் சார். இல்லைப்பா, அப்புறம் பவானி அடக்கம் பண்ணலாம். ப்ளீஸ் 3 நாள் பொறுங்க சார். சார் அந்த கத்தியை கொடுங்களேன். தம்பி நான் சொல்கிறத கேளுங்க சார், கொடுங்க ப்ளீஸ். அந்த கத்தி என்கிட்ட கொடுத்துருங்க சார்.
என்னையா சார் எஃப்ஐஆர் போடாம பாத்துக்கோங்க சார். இவன் பண்ணதுக்கு உனக்கு சேர்த்து எஃப்ஐஆர் பண்ணு. போய் உட்காரியா. இதுல யார் யோகேஸ்வரா? நான் தான் சார். பவாச்சலத்துறங்க மாமாவா? ஆமாம் சார். இந்த கேஸுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? இறந்து போன பவானி உனக்கு சொன்னோம் சார். அந்த பொண்ணோட அப்பா சாப்பிடாம இருக்காரு சார். அந்த ஆளு என்ன லூசா? ஒன்னா இறந்த போச்சே கஷ்டம்தான். அதுக்கு என்ன எவன் அடிச்சா என்ன கண்டுபிடிச்சிங்களா, அரெஸ்ட் பண்ணிட்டீங்களான்னு தாட்டு போட்டு கேள்வி மேல கேள்வி கேட்கறா. வயசான ஆளாச்சான்னு பாக்குறேன். இல்ல சரி, அந்த ஆள் உனக்கு என்ன ரோவு முறை? மாமா முறை சார். சார் அந்த கார் யார் ஓட்டினா தெரிஞ்சா என்ன பண்ணுவேன்? தண்டனை கொடுத்து அப்ப நாங்க எதுக்கு நாக்கு வலிக்கிறக்கா? கொன்னவன் யாருன்னு தெரிஞ்சா கொஞ்சம் மனசாரும் சார். டெய்லி 10 ஆக்சிடென்ட் நடக்குது. இடிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. நம்மளா ஏன் உஷாரா இருக்கணும்? அந்த பொண்ணை அடிச்சவனை கண்டுபிடிக்க முடியாது. அவன் ஒரு திருட்டு கம்யூனிட்டி. காரை திருட்டு வேகமா போயிருக்கான். பொண்ணு குறுக்க வந்துருச்சு, இடிச்சுட்டு போயிட்டான். பயத்துல ரோட்லயே காரை விட்டு அப்ஸ்காண்ட் ஆயிட்டான். எங்க காரை விட்டேன் சார்? பைல தியேட்டர் பின்னால. யார் சார் கார் ஓனர்? ஐபுல்லா ரோட்ல ஒரு மெக்கானிக் கிட்ட கார் சேல்ஸுக்கு வந்திருக்கு. வெளில நிப்பாட்டு போயிருக்கான். நைட்டு இவன் உருவிட்டான். திருட்டு போன பொருள் திரும்ப வந்துருச்சு. கேஸ் க்ளோஸ். ஏன்கிட்ட பித்தல மாத்தியா நீ? எங்கடா காயில? சத்தியமா தெரியாதுண்ணா. எந்த காயில போட்ட? எங்க அம்மாரியே நான் திருடலண்ணா. ஓடி போயிடு. காயிலோட திரும்பி வரலாம். சுண்ணாம தடவிடும். வேலைன்னு வர வேண்டியது. வேலை கொடுத்தா நமக்கே ஆப்பு வைக்க வேண்டியது. இனிமேல் இந்த பக்கம் வா நீ மாவன. என்ன சார், செகண்ட் ஹேண்ட் கார் ஏதாவது கிடைக்குமா? செகண்ட் ஹேண்டா? அவன் புது கார் போறா, நீங்க என்ன செகண்ட் ஹேண்ட்ன்றீங்க? பட்ஜெட் இல்லப்பா. என்ன கார் வேணும்? அக்கார்ட் மாதிரி ஏதாவது? அக்கார்ட்லாம் இல்ல, ஐகான் இருக்கு. 98 மாடல், சிங்கிள் ஓனர். என்ன ரேட்டு? 3 ரூபா. ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அப்ப நீயே ரேட் சொல்லு. ஒரு 2 ரூபாக்குள்ள. 2 ரூபாக்குள்ளயா? அதோ மாருதி ஆம்னி இருக்கு, பாக்குறீங்களா? அது எவ்வளோ? நீ சொன்ன பட்ஜெட் தான், 2 ரூபா. செகண்ட் ஹேண்ட் மாருதி 2 ரூபாயா? சார் வண்டி பக்கா கண்டிஷன் சார். கிலோமீட்டர் கம்மியாக தான் ஓடி இருக்கு. இது எவ்வளோ? ஏய் மூடாத, அதெல்லாம் சேலுக்கு இல்லை. அது எதுக்கு தொடர நீ? அது என்ன ரேட்டு சொல்லலாம்? சேலுக்கு இல்லைன்னால. அப்படியே எங்க நிக்குது? உடம்பு சரியில்லை, படுத்து தூங்குது. கிளம்பு. உங்களை பார்த்தா கார் வாங்க வந்த மாதிரி தெரியல. கிளம்பு. ஹலோ. ஏய் பட. இப்போ என்ன நடந்துச்சு? டான்ஸ் நடந்துச்சு. ஏய் நீ என்ன பண்ற? இன்னொரு தடவை உன்னை பார்த்தேன்